நம்ம டீம் மெம்பர் ஒருத்தர் தான் இதை நல்லா ரெடி பண்ண ஆர்வமாக இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பேச காமிக்கிறோம். இன்னொரு விஷயம் தெரியுமா, அவர் தான் நல்லா ரெடி பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோட்டத்தையும் காமிக்கிறோம். வாங்க பாருங்கள், இதுதான் எங்கள் தோட்டம், இதுதான் எங்களோட. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மாமரம். இது கீழே தான் கோழி பிடிக்க போகிறோம். இப்போ பார்த்துக்கோங்கண்ணா, இது எங்கள் தோட்டம். கை பொறி பொறி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வாழை மரம் இப்போதான் சாஞ்சிருக்கு. பாருங்க, இதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு வட்டை தேவை, அடுத்து சில கல்கள் தேவை. தேவையானது கல். மாங்காய் தான் கோழி நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம். மரத்தில் டப்பா வச்சு தான் நம்ம அணை கட்டணும். தூரத்துல இருந்து நம்ம கயிறு ரொம்ப இந்த கயிறை காமிக்கிறேன். கயிறை காமிக்கிறேன் எவ்வளோ லென்த்தாக வச்சுருக்கோன்னு பாருங்கள். ஸ்டார்ட்லேருந்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக வச்சுருக்கோம்னு. இதை பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் உட்காந்து இழுக்க போகிற இடம். ஸ்டூல்லாம் போட்டு வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம கோழி பிடிச்சி காமிச்சிருமா இல்லையான்னு மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிடலாம். காற்றுல ரொம்ப அடிக்குது. மேலே கயிறு வச்சுருக்கோம். இழுத்தனி அப்படியே கவுற மாதிரி ரொம்ப விழுதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஓரத்தில் இதை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் நம்ம தோட்டத்தை சுற்றி பார்த்துருவோம். வாங்க. கட் பண்ணுனே. கட் பண்ணிக்கிறேன்டா. நீ ஏடா கட் பண்ணுற? சொல்லும்போது அதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. செருப்பு போடாம போங்க. போகுண்டா, இங்கே நம்மளோட இதான் நம்மளோட இது. பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம தோட்டம். பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். சரி வாங்க, இவர் தான் நம்மளுக்கு அரிசி வைக்க போகிறாரு. வாங்க, அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். நம்ம டிராஃபிக் இருக்காரு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுதான் நம்ம கோழி குட்டி சிந்து. இவர் தான் இந்த கிளியோட லீடரு. இவர் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். அழுகுது காமிங்க. அழுகுறாரு பாருங்க எப்படி சிரிக்கிறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழியை பிடிச்சிட்டோம். அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். கட் கட் கோழியை கட். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட டீம் மெம்பர்ஸ். இவங்க தான் இந்த ஏரியாவோட ஓனர்ஸ். இது பாருங்க, இவன் கோழி குஞ்சை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன். இங்கே பாருங்க, இந்த குட்டி சேட்டை ஓவராக இருக்கு. இல்லை இருக்கு காய்ஸ். இந்த சைடு இருக்குன்னு தெரியல. பிடிச்சிட்டோம் பாருங்க காய்ஸ், நம்ம கோழி. இவர் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே வருஷத்தில் பெருசாயிருவாரு. அதனால் கோச்சுக்காதீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க.